இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இட்லி பொடி தாங்க. இதை வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து கருவேப்பிலை, அப்புறம் நிலக்கடலை பருப்பு, குழம்பு கடல பருப்பு, தேவையான அளவு எள்ளு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வரமிளகா, அப்புறம் நம்ம கொஞ்சமாக வானலியில் ஒரு ஸ்பூன் விட்டு வெள்ளைப்பூடை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோனுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் சாப்பிடலாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டி மெசேஜ் பாஸ் பண்ணுறேங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு அவசரத்தில் இருந்திருப்போம். ஒரு தேவையான டைம் வந்து நமக்கு பணம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு உதவி செஞ்சவங்கள வந்து எப்போவுமே மறக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம அவங்களுக்கு ஒரு டைம் உதவி செஞ்சுருப்போம். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி நம்ம செஞ்சோமே அப்படின்றத வந்து அதையும் வச்சு நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு முடியாத சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டாங்கன்னா அதை வந்து வேறு விதத்தில் அவங்களுக்கு வந்து நன்றி விசுவாசமாக தான் காட்டணுமே தவிர அவங்க மேலே பகையை வளர்க்கக்கூடாதுங்க.